ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்ட குணங்களாக மற்றவர்களுடைய கண்ணில் பார்க்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி யார், நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும், மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் பரிகாரம் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினச்சிட்டு மனதார அந்த அம்மனை வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த தாயை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த மகாலட்சுமி அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அப்படிங்கிறது 12 ராசிகளில் 2வது ராசியாக பார்க்கப்படுது. மேலும் இந்த ராசி ஒரு பெண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு நீருக்குரிய ராசியாகவும் பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லோரையும் வசீகரமாக்கும் அழகு தோற்றத்தை உடையவங்களாக இருப்பாங்க. இவர்களின் கண்களுக்கு தனி அழகு இருக்குங்க. மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க சாமர்த்தியம், சாதுர்த்தியம் ஆகியவற்றை நிறைந்தவங்களாகவே இயற்கையாகவே காணப்படுவாங்க. மேலும் குறைவாக பேசினாலுமே மற்றவர்கள் குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு என்று தனி குணம் இருந்தாலுமே ரிஷபராசி பெண்களின் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமானதாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்தவங்க மிக இரக்க குணம் உடையவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க இவர்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. அதை பற்றியெல்லாம் இவங்க கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து அன்பு செலுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இயற்கையாகவே ரிஷபராசி நேர்கள் காணப்படுவாங்க. அந்த அன்பை தனது துணையிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக காணப்படுவாங்க. தனது துணை தன் மீது அன்பு செலுத்துகிறாரா இல்லையா என்றெல்லாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஆனால் அவங்க அன்பு செலுத்தி கொண்டே தான் இருப்பாங்க. ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கிறவங்க மிக வலிமையானவங்களாகவும் மிகவும் நம்பிக்கையுரிய நண்பர்களாகவும் காணப்படுவாங்க. தாங்கள் அன்பு வைத்திருப்பவர்களுக்காக எதையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. தங்களின் கணவர் மற்றும் குழந்தைகள் மீது அதிக அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மேலும் அன்பு காட்டுவதில் இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு அவரை காதலித்து விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயங்கவே மாட்டாங்க. ஆனால் இவர்கள் மனதில் இடம் பிடித்து இவர்களின் நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. ஒருவரின் காதலை ஏற்றுக்கொள்வதற்கு முன் நன்மை தீமை பற்றி 1000 முறை யோசிப்பாங்க. அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்கிறார்கள் என அவர்கள் மீது அவர்களுக்கே நம்பிக்கை வரும் வரை அந்த காரியத்தில் இறங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை ரிஷபராசி நேர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சி அனைத்திலுமே பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரிஷபராசி நேர்களுக்கு அமையப்போகுது. உச்சம் பெற்ற ராசி அதிபதி சுக்கிரன் 8 மற்றும் 11 ஆகிய அதிபதி குருவோடு பரிவர்த்தனை பெறுறாரு. இதனால் நிரந்தரமான முன்னேற்றத்தை உண்டாக்க மிக சிறப்பான கிரக அமைப்பாக சொல்லப்படுது. இதனால் என்ன விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தடைப்பட்ட
காரியங்கள் தாமதமாக நடந்து முடியும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். உத்தியோக பணிகளில் உயர்வு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரிய தொடர்பான பயணங்கள் கைகூடி வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் சிறப்பு சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நண்பர்கள் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். திருமண தடை அகலும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேகரிப்பதில் பெண்களுக்கு ஆர்வம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தை 29 வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறாரு. இதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுப கிரகமாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். அவர் உங்கள் ராசியானாதன சுக்கிரனை பகை கிரகம் அப்படிங்கிறனால அவர் வக்ர நிவர்த்தியாவது அவ்வளவு நல்லது கிடையாது. இதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். சென்ற மாதத்தை ஏற்பட்டிருந்த இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்தாலுமே அதை உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை வரக்கூடும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கைக்கூடி வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாகவே தேடி வரலாம். இதனால நீங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு தங்களின் மதிப்பெண்கள் உயர்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பெண்களால் குடும்பத்தில் முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்குதல் சரளமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கும்பராசியில் செல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொட்டது நடக்கும். நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீங்க. நேரு நாட்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற தொடங்கும். வாடகை கட்டிடத்தில் நடக்கும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 8, 9 அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10வது இடம் எனப்படும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சனியும் இருக்கிறாரு. எனவே இந்த காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கும். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. கூட்டாளிகளோடு இருந்து வந்த மனசு தாபங்கள் மாறும். கேட்ட இடத்துல உதவிகள் தக்க சமயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுவது உங்களுக்கு யோகமான காலமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டாதிபதியாகவும் குரு விளங்குவதால் அதன் வக்ர காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையக்கூடும். மேலும் எதிர்பாராத நற்பலன்கள் நடைபெறப் போகுது. செவ்வாய் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று இருப்பதால் சொத்துக்கள் வாங்கும் சூழல் உருவாகும். 11ல் ராகு இருப்பதால் உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வுகள் தானாகவே வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். சொத்து பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் 12ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்குது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது எங்கெங்கே அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. நன்றி.